கட்டபொம்மன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நமது அரங்கிற்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள நாயுடு நாயக்க பேரவையின் இளைஞரணி நிறுவனர் அண்ணன் BM பாரத் அவர்கள் வருகை தந்துள்ளார். அவர்களுடைய சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டியிருக்கு. வாங்க கேட்கலாம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சந்தோஷம். இன்னைக்குள்ள சூழ்நிலையில்னே இந்த நாயக்கர் சமுதாயம் மற்றும் மொழி சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய நம்ம சமுதாய மக்களுடைய வாழ்க்கை தமிழகத்தில் எவ்வாறு இருக்குது? இதை பற்றி உங்களுடைய பதில் என்ன? அதாவது தமிழ்நாட்டில் 4ல் ஒருத்தர் இந்த மொழி சிறுபான்மையினரில் இருக்கக்கூடியவர். அதாவது 4ல் ஒருத்தர்னா 100ல் 25% இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, இல்லை கூட இருக்கலாம். இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு தென் மாவட்டங்களில் மட்டும் அடர்த்தியாக இருக்கிறது, இல்லைன்னா வட மாவட்டத்தில் அடர்த்தியாக இருக்கிறது அப்படி கிடையாது. கம்ப்ளீட்டாக ஸ்கேட்டர் ஆகி சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல குவியலாக இருக்கிற பட்சத்தில் அதனுடைய வெளிச்சம் வெளியே பிரகாசமாக தெரியும். இது ஸ்கேட்டர் ஆகி இருக்கு. இவங்களுக்கான பிரச்சனைகளை பேசக்கூடிய அரசியல் கட்சியினர் இன்னைக்கு இல்லை. இப்போ மத சிறுபான்மையினருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் பேசுறாங்க, அது வரவேற்கத்தக்கது. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, அவசியம். ஆனா இந்த மொழி சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லைங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளம் பேசுறவங்க, இன்னும் சொல்ல போனா உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், இவங்க எல்லாருக்கும் இந்த மொழி சிறுபான்மையினரை பாதுகாக்கணும், அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கான தேவைகள் இருக்கு அப்படின்றத இன்னும் யாரும் முன்னிறுத்தி எந்த கட்சிகளோ இல்லை அமைப்புகளோ அவங்களுடைய வழிகளை தாங்கி பேசக்கூடியது இன்னைக்கு இல்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினருடைய வாழ்க்கையா இருக்கு. அவங்களுடைய வேதனைகளை வெளி சொல்ல முடியாத சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ சமீப காலம் அந்த சொர்க்கவாசல் திரைப்படத்தில் ஏதோ பிரச்சனை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வராங்க. அது என்னதான் பிரச்சனை? அதை பற்றி என்ன இருக்கு? அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மொழி சிறுபான்மையினரை பற்றி நம்ம பேசணும், அவங்களுக்கான விஷயங்கள் வெளிக்கொண்டு வரலன்னு சொன்னோம். அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் இந்த கொஸ்டினை ஆட் பண்ணுறப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மொழி சிறுபான்மையினருக்குள்ள வரக்கூடிய ஒரு மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன், ஒரு பாஞ்சை மன்னர், ஒரு மிகப்பெரிய ஒரு அரசர். இப்போ இவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலத்தில் ரெட்டுன்னு சொல்லி அஜித் அவர்களுடைய படம், அவர் சொன்னீங்கன்னா அவர் பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இந்த பணம் பறி போயிருக்கும், ஆட்டோவில் மிஸ் ஆயிருக்கும், எல்லாரும் கட்டபொம்மன் சிலைக்கு முன்னாடி ஆஜராகணும்னு சொல்லுவார். ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்பாரு, பணம் தன்னால வரும். அப்படி மன்னரை உயர்த்தி எடுக்கப்பட்ட படங்கள் இருக்கு, மன்னருக்கு பெருமை சேர்க்க படம் இருக்கு, சிவாஜி கணேசன் நடிச்ச வீரபாண்டிய கட்டபொம்மன் போல. ஆனால் இந்த சொர்க்கவாசல் அப்படின்ற திரைப்படம் RJ பாலாஜி நடிச்சிருக்கிறாரு, கருணாஸ் ஒரு முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காரு, தனுஷ் அவங்க அண்ணன் அவர் பாத்தீங்கன்னா செல்வராகவன் நடிச்சிருக்காரு. அந்த அனிருத்துன்னு சொல்லக்கூடிய இசையமைப்பாளருடைய அப்பா தான் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர். இப்படி ஒரு பெரிய திரைப்பட குழு இருக்கு. எழுத்தாளர் எழுதியிருக்கிறாரு, டைரக்டர் எழுதியிருக்காரு, விஸ்வநாதன் சொல்லி. இதுல கருணாஸ் அவர்கள் நடிச்சிருக்க அந்த வேடத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கருணாசனுடைய பெயர் கட்டபொம்மன், அவருடைய பெயர் சிறைக்குள் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி. ஆனா கட்டபொம்மா இங்க வா, டே கட்டபொம்மா இங்க வா அப்படின்னு யாரு கூப்பிடுறாங்கன்னா, சிறையில இந்த கைதிகள், கொலை குற்றவாளிகள், வேலை பாலியல் குற்றம் செஞ்சுட்டு வந்தவங்க எல்லாம் இல்லீகலா என்னென்ன செஞ்சுட்டு வந்திருக்க குற்றவாளிகள் எல்லாம் மன்னர் பேரை இப்படி கூப்பிடுறாங்க. கருணாஸுக்கு கட்டபொம்மன் பேரு. டே கட்டபொம்மா இங்க வாடா, டே கட்டபொம்மா நான் சொல்றதை செய்ய மாட்டியா, ஒரு சிறை அதிகாரிய அந்த பெயரை பயன்படுத்தி கூப்பிடுறாங்க. இப்ப இது நமக்கு ஒரு 4000 பேர்கிட்ட இருந்து அழைப்புதலும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்துச்சு, இந்த மாதிரி தவறுதலா பேசியிருக்காங்கன்னு சொல்லி. நான் என்ன பண்ணேன், படம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கருணாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, சிறையில ரங்குன்னு சொல்லி ஒரு திருநங்கை இருக்காங்க, அந்த திருநங்கைட்ட போய் தவறுதலா நடந்துக்கிறார். இந்த பெயர் வச்ச பேனரோட கட்டபொம்மன்றவரு ஒரு திருநங்கைய போய் தவறுதலா அணுகிறார். அப்புறம் என்ன பண்றாரு, அந்த படத்துல எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க கைதியா ஒரு சில பேர் உள்ள வராங்க, அவங்களுக்கு இந்த திருநங்கையை என்ன பண்றாரு, சப்ளை பண்றாரு. ஒரு திருநங்கைன்றது ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு உளவியல் பிரச்சனைக்கு இவங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி அதை அந்த அந்த உயிரை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் கிடையாது, உள்ள போதைப் பொருள் கொண்டு போய் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் சரக்கு சப்ளை பண்றாரு. ஒட்டுமொத்தமா
இந்த கட்டபொம்மன் பேர் எழுதுறப்போ அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு நல்லா தெரியும் இது ஒரு மன்னருடைய பெயர், இவர் சுதந்திர போராட்ட தியாகி, இது ஒரு குறிப்பிட்ட ஜாதி சமுதாயத்துக்கானவர் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்குமே விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்காக போராடின மாபெரும் போராளி. அப்ப நீங்க அந்த பேரை வைக்கிறப்போ உங்களுக்கு தெரியாதா? ஏன் செல்வராகவனுக்கு தெரியாதா? ஏன் கருணாஸுக்கு தெரியாதா? ஆர்ஜே பாலாஜிக்கு தெரியாதா? டைரக்டருக்கு தெரியாதா? ப்ரொடியூசருக்கு தெரியாதா? அப்ப பர்பஸா, அதாவது உள்நோக்கத்தோடு வேணும்னு அந்த பேரை வச்சு ஒரு மறைமுக விளம்பர தேடலுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. நான் இதை ஹைகோர்ட்ல ரிட் மனுவா தாக்கல் பண்ணி நீதி அரசர் வந்து MS ரமேஷ் அப்படின்றவர் முன்னிலையில் போச்சு. அவங்க நிச்சயமாக இந்த படத்தில் பயன்படுத்திய பெயர் மிக மிக தவறு, பட தயாரிப்பு குழு மேல் நடவடிக்கை எடுத்து, ஏன்னா OTT பிளாட்ஃபார்ம்ல படம் வந்திருக்கு, 100 வருஷம் ஆனாலும் இதே பேரோட தான் அது பயணம் பண்ணும், அது எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? மிகப்பெரிய ஒரு வழியை கொடுத்துச்சு. அதனால அதை போட்டு இந்த படத்தை தடை பண்ணி நிறுத்தி தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கோம். அந்த குறிப்பிட்ட காட்சிகளை அவங்க உண்மையா நீக்கி ஆகணும், அப்புறம் தான் அதை வெளியிடணும் அப்படின்றது நீதி அரசருடைய ஒரு கருத்து. அதுதான் இப்போதைக்கு இந்த பட பிரச்சனைன்றது ஒண்ணும் இல்ல, இத்தனை லட்சம் மக்களை பாதிச்சிருக்கு, இது இனிமேல் நடக்கக்கூடாது. இனிமேல் ஏன்னா ஏற்கனவே முன்னாடி ஒரு விஜய் அவர்களுடைய படத்துல ஒரு காவல்துறை அதிகாரி கட்டபொம்மன் பேர் வச்சு நடிச்சிருக்கிறாங்க. அவர் ரொம்ப கெட்டவரா வருவாரு, இறுதியில அவர் திருந்திடுவார். அப்படி போயிருக்கலாம் இல்லைங்களா? இது பர்பஸா செய்யறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்றனால நான் தனிப்பட்ட முறையில ஹைகோர்ட்ல ரிட்டு போட்டு இதை தடை வாங்கியிருக்கேன். இதுதான் இந்த மொழி சிறுபான்மைன்றது எனக்கு ஒரு கேள்வியாக வருது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சீமானுக்கும் ஒரு போலீஸ் உயர் அதிகாரிக்கும் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, அது என்ன பிரச்சனை? அதாவது திரு வருண்குமார் அவர்கள் திருச்சி எஸ்பியா இருக்கிறாரு, இன்னைக்கு டிஐஜி ஆயிருக்காரு. அவங்களுடைய மனைவியும் எஸ்பி புதுக்கோட்டை மாவட்டத்தில், அவங்களும் ஒரு எஸ்பியா இருக்கிறாங்க. இவர் முதல்ல சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு, அந்த நாம் தமிழர் கட்சியில சாட்டை துரைமுருகன் ஒருத்தர். அவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் அருண்குமார் அவர்கள் எஸ்பியா இருக்கிற டயத்திலேயே ஒரு தவறுதலான வீடியோவை போட்டு அவர் பதற்றத்தை ஏற்படுத்துறாரு, கைது பண்ணி உள்ள வைக்கிறார். இவரு ஒரு சட்டம் படிச்ச அதிகாரி, கரெக்டா முறைப்படி எது பதட்டம் வருது, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருதோ அதை அவர் செஞ்சிருக்கிறார். இப்ப இது தொடர்ச்சியா செய்யறப்ப சீமான் அவர்களும் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களும் இந்த வருண்குமார் அவர்களை அவருடைய முகம், அவங்களுடைய மனைவி, குழந்தைகள் முகத்தெல்லாம் மார்பிங் பண்ணி சமூக வலைதளங்கள்ல இது போல தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை நீ சட்டையை கழட்டிட்டு வா, நீயா நானான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்து கேட்கிறாரு. இன்னொரு, நீ ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஐபிஎஸ் விட பெரிய படிப்பு காவல்துறையில இருக்கா? நான் கேட்கிறேன். திரு சீமான் அவர்கள் கேட்கிறாரு, ஐபிஎஸ் ஒரு சாதாரண படிப்பு, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஐபிஎஸ், நீ சட்டையை கழட்டிட்டு வா, நீயா நானான்னு பார்ப்போம். இவர் எப்பயும் பேசுவார் இல்லைங்களா? அந்த மாதிரி நான் அதான் சொன்னேன், படிப்புன்றது வேற விஷயம். அப்போ அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் அவரால் தாங்க முடியல, அவர் மனைவிட்ட பகிர்ந்துக்கிறார். என்னன்னு, நமக்கே இப்படி ஒரு இவங்கனால அணுகிறப்போ இவ்வளவு பயமுறுத்துறாங்களே, பொதுமக்களை இந்த கட்சியை சேர்ந்தவங்க எப்படி அணுகுவாங்க அப்படின்னு அவர் நியாயமா கேட்டு, இப்ப சமீபத்துல போய் கோர்ட்ல அவர் போய் 3 மாசம் முன்னாடி கொடுத்த கேஸ்ல நடவடிக்கை சொல்லி, ஏன்னா சண்டிகரில் நடந்த ஐபிஎஸ் மாநாட்டுல அவர் பேசுறாரு, இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி, பிரிவினைவாத கட்சி அப்படின்னு ஸ்டேஜ்லயே ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க வந்திருக்க ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு முன்பு அந்த மாநாட்டுல சொல்றார். சொல்லி இந்த கட்சிக்கு கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்போ இவங்க அதுக்கு மேல 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 இவங்க அந்த குடும்பத்தை தாக்குதல், தனிப்பட்ட தாக்குதல். அப்ப அவர் சொல்றாரு, அற்புதமான ஒரு கருத்து சொன்னாரு, இது ஏன் மனசுலயே ரொம்ப வருஷமா இருந்ததுதான். சீமான் அவர்கள் வருண்குமார் சொல்றாரு, மைக்குக்கு முன்னாடி புலி, மைக்குக்கு பின்னாடி வேற எல்லா இடத்துலயும் எலி, சுண்டெலி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நான் கூட பேசுறப்ப சொன்னேன், இந்த மைக்குக்கு முன்னாடி புலியா இருக்கிறது யாரு, மைக்குக்கு பின்னாடி எலியா இருக்கிறது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டேன் மக்கள் இடத்துல. சீமான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா இவருடைய அந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மேல் இவர் தொடுக்கப்பட்டுள்ள இந்த உளவியல் தாக்குதல் எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் ஒரு குழப்பத்தையும் மக்கள் மத்தியில
இது வந்து ஏற்புடையது இல்லை சார். அதனால இந்த 2 பேருக்கு இடையான விஷயங்கள் கண்டிப்பா அவர் சீமான் மீது நடவடிக்கை எடுப்பேன், நீ ரிட்டையர்ட் ஆனாலும் உன்னை விடமாட்டேன்னு சீமான் அவர்கள் சொல்றாரு, நீ கட்சி நடத்தினா நான் விடமாட்டேன்னு ஒருமையில 2 பேருமே பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதுக்கு நாம வந்து வருண்குமார் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவரை பாராட்டி அவர் துணிச்சலா எடுத்திருக்க அந்த நடவடிக்கைக்கு ஆதரவு கொடுத்து நம்ம பாராட்டி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சீமானியா தொடர்ச்சியா வந்து வந்தேரி அவர் சொல்ற உண்மைதானா? வந்தேரி தானா? தொடர்ச்சியா வந்தேரி வந்துன்னு சொல்றாரு சார். அதாவது சார், சீமான் வந்து வந்தேரி அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா அவர் கோணத்துல பார்த்தோம்னா இப்ப செஸ் உலக சாம்பியன் ஜெயிச்ச குகேஷ் அப்படின்றவர் வந்து இவர் வந்து பட்டம் வாங்கிட்டு வராரு. உலக சாம்பியன்ஷிப் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்த்து அவர் வந்து பரிசு வாங்கிட்டு வர்றாரு. உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு லேப் வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு லேப் இருக்கு, ஒவ்வொரு தாலுகாலையும் ஒரு லேப் இருக்கு. அந்த லேப் இருக்கு. அந்த லேப்ல டெஸ்ட் எடுத்துருவாங்க. நீங்க வந்தீங்கன்னா நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுப்பாங்க. சரி, டெஸ்ட்ல நீங்க தமிழா தெலுங்கரா மலையாளியா அப்படின்னு அந்த லேப் டெஸ்ட்ல தெரிஞ்சிருது. தமிழர்னு தெரிஞ்சா பாராட்டுவாங்க, இல்லைன்னா அந்த பரிசு நீங்க எங்கிட்ட திருடிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா இந்த வந்தேரி கோஷம் வந்து சார், நாம இப்போ திருச்சிக்கு அங்கிட்டு ஒரு கோடு போட்டு பிரிச்சிடறோம், திருச்சிக்கு கீழே தமிழ்நாடு இல்ல அங்கிட்டு வந்து கொங்கு தேசம்னு ஒரு உதாரணத்துக்கு பிரிச்சிடறோம் வச்சுக்கோங்க. நாளையில இருந்து இங்கிட்டு இருக்கவங்க தமிழர் இல்லைன்னு ஆயிருமா? அது எப்படி சரியா? அதுதான் இப்படிதான் சார் 1956 மொழிவாரி மாநிலமா பிரிச்சாங்க. அந்த மொழிவாரி மாநிலமா பிரிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க தமிழர்களும் தெலுங்கர்களும் ஒன்னா அடர்த்தியா கலந்து, ஏன்னா நம்மளுடைய தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இது வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்தேரின்னு சொல்றப்ப உலக நாடுகள்ல எங்கனாலும் நம்ம குடியேறோம்னு வச்சுக்கோங்க சார். முதல்ல போய் அங்க குழந்தை பிறந்தது, அமெரிக்காவுக்கு போறோம், குழந்தை அங்க பிறந்திருதுன்னா பிறந்து வந்து அந்த நாட்டினுடைய பிரஜையாயிடுறாரு. இப்ப நாம வந்து இங்க ஒரு 15வது தலைமுறை. அதுக்கப்புறமும் நம்மள வந்தேரின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை எதிராக தயார்படுத்தி அதை ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த வந்தேரின்ற வார்த்தை, ஏன்னா ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு சூழ்நிலையில் ஒரு 4வது படிக்கக்கூடிய பையன் தான் சக மாணவன் வீட்டில் அம்மா வந்து டெய்லி வந்தேரின்னு ஒரு பையனை டெய்லி கிளாஸில் சொல்கிறான் அப்படின்னா என்னம்மான்னு ஒரு தாயிட்ட போய் ஒரு ஆள் கேட்குற அளவுக்கு இவங்க 2010 மே 18 நாம் தமிழர்ன்ற கட்சி தமிழ்நாட்டில் மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த 14 வருஷத்துல இவங்க வந்து ஜெயிச்சாங்க, தோத்தாங்க, இவங்க 45% வாக்கு வாங்காம யாரும் ஆட்சியை பிடிக்க முடியாது எல்லாம் தெரிஞ்சாலும் இந்த ஐடியாலஜி, இந்த கருத்தியலை எல்லா கட்சிக்குள்ளேயும் விளைச்சிருக்காங்க. எல்லா கட்சிக்குள்ளேயுமே நீங்க ஒரு அளவுக்கு மேல நீங்க உங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சியில இருந்து வர பதிலே போதும்பா, நீங்க உங்களுக்கு போதும்பா வந்தேரின்னு சொல்லாட்டினா கூட அந்த கருத்தியலை உள்வாங்கி இன்னைக்கு ஒரு பலமான ஒரு கருத்தியலை உள்ள பரப்பிட்டு இருக்காரு. அப்ப நான் சொல்றேன், உங்களுடைய அப்பா செபாஸ்டியன் சைமன்றவர், உங்களுடைய அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பேரு ஆஸ்பர் பாஸ்போர்ட்ல செபாஸ்டியன் சீமான் தான் இருக்கு. இப்போ யார் அடையாளத்தை மறைக்கிறது? இப்ப நம்ம அடையாளத்தை மறைக்கிறோம் சொல்றாங்க. உங்களுடைய தாய் வந்து தெலுங்கு தாய் தான், நீ தமிழன் தாய்ன்னு சொல்றேன்னா நீ வாடகை தாய்க்கு பிறந்தவன்னு விமர்சிக்கிறார். நான் என்ன சொல்றேன், நீங்க ஜோசப் விஜய்ன்றதை அவர் தைரியமா போடுற மாதிரி நீங்க செபாஸ்டியன் சைமன் போடுங்க. கிறிஸ்தவர்னா கேவலமா? உன்னுடைய அப்பா ஒரு மலையாளி தானே. நான் லேப் டெஸ்ட் வச்சு எடுத்தோம் சார், நாங்க லேப் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீ யாரு? நான் எனக்கு உனைய தெரிஞ்சாகணும். உன் மனைவி ஒரு தெலுங்கர், அதாவது உன் பேச்சுக்கு வந்தா வேங்கை பிரபாகரன் சொல்லி சிவகங்கை மாவட்டத்துல இவருடைய மாவட்ட செயலாளரா 10 வருஷம் நாம் தமிழர்ல குப்பை கொட்டினவரு. ஏன்னா இது ஒரு காலேஜ் 3 வருஷம் வச்சிருப்பாங்க, 4வது வருஷம் வெளியே அனுப்பிச்சிருவாங்க. 3 வருஷம் தானே உங்க பொருளாதாரம் இருக்கும். உங்க பொருளாதாரத்தை ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல புடுங்கிட்டு 4வது வருஷம் உங்களை புது ஸ்டூடெண்ட் வந்துருவாங்க, உங்க பதவி காலி. இப்படிப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளர் வேங்கை பிரபாகரன் சொல்றாரு, இவருடைய மனைவியும் அவங்களுடைய மாமியார் சீமானுடைய மாமியாரும் இவருக்கு புரியக்கூடாதுன்னு வீட்டுல தெலுங்குல தான் பேசுவாங்களாம். அப்ப இவரு ஒரு மலையாளி, லேப் டெஸ்ட் வச்சு நம்ம ஆதாரபூர்வமா காட்டுறோம். உன் மனைவி ஒரு தெலுங்கர், உன் கூற்றுக்கு வரேன் நான். எங்களுக்கு அந்த மாதிரி நாங்க தெலுங்கர், தமிழர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர் எல்லாரும் சமம். எங்களுடைய மன்னர் எப்படி ஆட்சி பண்ணாரு? சமூக நீதியினுடைய காவலர் தான் மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன், திருமண நாயக்கர், ராணிமங்கம்மல் எல்லாரும். இப்ப இவர் வந்து இவருக்கு பிறக்கிற குழந்தைய என்னன்னு சொல்றது? எந்த இவர் அடிப்படையிலே பேசுவோம். நீங்க நாம் தமிழர் கட்சியில நீங்க தலைமை ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க சொல்ற கூற்றின் பிரகாரம் எங்களை தமிழர் இல்லைன்றீங்க. நான் தான் முடிவு பண்ணேன், எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. 18 வயசுக்கு மேல நான் என்னவா உணர்றேன் சார்? தமிழை வளர்க்கணும்னா
தமிழ் பேச தெரியாதவனும் தமிழ் பேசினா தானே சார் தமிழ் வளரும். உண்மை. அப்ப நீ கிடையாது, நீ ஆட்டிக்கு சேராத எங்க கூட, நீ வராத எங்களையும் சேர்த்து வச்சு போயா, நாடு நல்லா தானே வளரும். நான் எப்படி உணர்றேன், நீ எப்படி சொல்ல முடியும்? அப்ப இந்த வந்தேரின்ற கூற்று நமக்கு பொருந்தாது, சீமானுக்கு பொருந்தும், அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது பொருந்தும். இதுதான் நம்ம லேப் வைக்க ஆரம்பிச்சோம் சார். ஃபுல் லேப் வச்சிட்டோம். கண்டிப்பா. ஆமா, அடி எவ்வளவுதான் வாங்குறது. இப்ப சமீபம் 2-3 நாளைக்கு முன்னாடி ஏகலைவன் ஒரு ஆளு அவருடைய டிவியில கட்டபொம்மன் பத்தி தவறுதலா போட்டிருந்தாரு. அதுவும் நீங்க உங்க யூடியூப்ல தான் பண்ணீங்க. அது என்ன, அதை பத்தி என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். ஏகலைவன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மனை இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, ஆனா வேற வழி இல்லாம நான் சொல்றேன், மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. நான் பொதுவா எல்லா இடத்துலயும் இதை சொல்ல மாட்டேன். கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பேசுறார் சார். இப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு 50 மூட்டை அரிசி இருக்கு, எதிரி வந்து திருடிட்டு போயிடுறான். நீங்க அவன்கிட்ட போய் கெஞ்சி கேட்பீங்களா, இல்ல உங்க அரிசி முடிய அடிச்சு புடுங்கிட்டு வருவீங்களா? உரிமையோட தான் வாங்க முடியும். ஏன் மூட தானே. இப்ப உங்களை கொள்ளைக்காரன்னு சொன்னா அது எப்படி முடியும்? அவன் உங்களை கொள்ளைக்காரன்னு சொன்னா இதத்தான் ஏகலைவன் சொல்றாரு. கட்டபொம்மன் தன்னுடைய நாட்டுக்குள் வந்து பொருளை தூக்கி சென்றவர்களை விரட்டி போய் அடிச்சு மீண்டும் புடுங்கி வந்த காரணத்தினால் அவரை கொள்ளைக்காரன் என்று அந்த விவரத்தை சொல்லாம மொட்டையா. இது வந்து ஒரு இந்த போலி தமிழ் தேசியத்துக்கு நம்ம வரவேற்கிறோம் சார், வாழ்த்து சொல்றோம். ஆனா அந்த போலி தமிழ் தேசியம் பேசுறாங்க இல்லையா, இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏகலைவன் போன்றவர்கள். இந்த இது என்னன்னா நாம் தமிழருடைய மொத்த பினாமி சார். அவரு டெய்லியும் பேசுறது அவங்களுக்கு ஆதரவாகும் சார். நாட்டில் இதுதான் பிரச்சனையா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்லி நீ சேனல் நடத்து, அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க மன்னரை பத்தி பேசுறதுனால என்ன பிரயோஜனம்? அப்ப நான் அதை வெட்ட வெளிச்சமா வெளிக்கொண்டு வரணும்ல. ஏகலைவன் அவர்களே, நீங்கள் ஒருதலை சார்பாக நீங்கள் இந்த நாம் தமிழர் கட்சி மற்றும் இந்த போலி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுக்கு சாதகமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று ஒற்றுக்கொள்ளுங்கள் தான் நான் சொல்றேன். இதுதான் ஏகலைவனுடைய வேலை. அருமை அருமை அருமை. இந்த தமிழ் தேசியம் பத்தி சொல்றாங்க, இந்தியாவில் தமிழ் தேசியம் அமைக்க முடியுமா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு கேட்குறப்போ நகைச்சுவையாக தான் சார் இருக்கு. எப்படின்னா சார், தமிழ் தேசியம் இது வந்து இந்த வார்த்தை எங்கேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வார்த்தைனா அது இலங்கையில் ஈழம் மலரணும்ன்றதுக்காக பேசப்பட்ட ஒரு வார்த்தை. ஈழம் மலரணும்னு 63 பேர் இந்த தமிழகத்தில் தீக்குளிச்சிருக்காங்க. அதில் 9 பேர் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இந்த சொல்றாங்கல்ல சோ கால்டு தெலுங்கர்கள், இவர்களால் தெலுங்கர் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நம்மளை போன்றவர்கள் இருந்து 9 பேர் தீக்குளிச்சு ஈழம் மலரணும்னு போராடினாங்க. இதே விருதுநகர்ல நர்ராஜ் நாயுடுன்றவர் தான் இந்த விடுதலை புலிகளுக்கான கொடியை உருவாக்குனவர். பிரபாகரன் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தால் பிரபாகரன் வந்து சீமானை விரட்டி விரட்டி அடிச்சிருப்பார். தம்பிங்க அவர் எங்க தம்பி? இவர் தம்பி. அவர் சார் எலிசபெத் தான் போய் ஆமகரிலாம் சாப்பிட்டு அவர் தான் சொல்றாரு. எலிசபெத் ராணி சாகுறப்போ ஒரு விஷயம் சொன்னாங்களாம் சார். நான் நாளைக்கு அநேகமாக என்னோட பல்ஸ் ரேட்டு குறையது முடிஞ்சுக்கிறான், ஆனால் செத்தோன்னே ஒருத்தன் வேகமாக வருவான், எலிசபெத் ராணி எங்கள் பாட்டின்னு சொல்லுவான், அவன் பேர் சீமானு, முன்கூட்டியே சொல்லிட்டு நான் செத்துறேன். யாரெல்லாம் சாகுறாங்களோ அங்கெல்லாம் போய் மாமா சித்தப்பா பாட்டி அப்பா அப்பத்தா அப்படின்னு சொல்லி போய் பேசுவார். இவரை பொறுத்த வரைக்கும் சார் இந்த தமிழ் வாட்ஸ்அப்ல உள்ள அந்த செய்தியை சொல்றீங்க அப்படித்தானே? உண்மை. இவருடைய நான் ஒரு உதாரணம் கேட்கிறேன். ரஜினி அவர் என்ன சொன்னார், அதாவது ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பின்பு கலைஞர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் வெற்றிடம் இருக்குன்னு ரஜினி சொல்றப்போ சுடுகாட்டுல கூட உனக்கு வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொன்னவர் சீமான். இப்ப யார் வீட்டுக்கு போய் பார்த்தது? சீமான் தான் போய் பார்த்தேன். தம்பி ப்ரோ நீங்க தான் ப்ரோ எங்க சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணாலும் விஜய் தான் நம்பர் 1 ஸ்டாரு, விஜய் வருவாரு, விஜய்க்கு என்னோட ஆதரவு இருக்கு எல்லாம் சொல்லிட்டு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்கிட்டு நில்லு விஜய், இல்ல இங்கிட்டு நில்லு, நடு ரோட்ல இருந்தா லாரி அடிச்சு செத்து போயிருவேன். அதாவது அவருடைய கருத்து எல்லாமே முன்புக்கு பின்புறமா. இப்ப பெரியார் அவர்களை தூக்கி பிடிச்சி சமூக சீர்திருத்த கருத்துக்கள் சொன்ன பெரியார் வாழ்கன்னு பேசின இதே வாயை இன்னைக்கு வந்து பெரியார் மாதிரி ஒரு ஆளே, பெரியார் ஒரு பெரிய ஆளே கிடையாதுன்னு சிறியார் அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர் சீமான் தான். சோ இந்த தமிழ் தேசியம்ன்றது சார் நல்லா கேட்டுங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இந்தியாக்குள்ள ஒரு மாநிலம் இருக்குன்னா இப்ப தமிழ் தேசியம் எப்படி ஈழம் மலரணும்னு எப்படி அங்க போராடினாங்க, அது தமிழ் தேசியம். நீங்க அப்படியே இந்தியாவுக்குள்ள வந்து அதை பொருத்தி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவுக்குள்ள நான் தனி நாடுன்னு கேட்கறதுக்கு சமந்தான தமிழ் தேசியம்ன்ற வார்த்தை இந்தியாவுக்குள்ள அப்படி கேட்க முடியுமா? நம்ம என்ன கேட்கலாம், தமிழ்நாடுன்ற மாநிலத்துக்கான உரிமை
எனக்கு அதிகமா கொடு, எனக்கு கேரளாவுக்கு கொடுக்கறத விட என்னை நல்லா பார்த்துக்க, எனக்கு அதிக நிதி கொடு, கர்நாடகாவுக்கு கொடுக்கறத விட எனக்கு அதிகமா நிதி கொடு. இதுதான் இந்திய நாட்டுக்குள்ள சாத்தியம். இங்க தமிழ் தேசியம் சாத்தியம் இல்லை. ஆனா தமிழ் தேசியம்னு பேசினா ஒரு சில தம்பிகள் வேகமா தீக்குளிச்சு இவருக்கு நிதி கொடுத்து உலகம் முழுக்க நிதி வந்து திரள் நிதி திண்ணிகள் இருக்காங்கல்ல, மாசம் மாசம் திரள் நிதி, எல்லா பக்கமும் டொனேஷன், இவங்க சாப்பிடுற விஸ்கி பிராண்டு 20,000 ரூபாய் பாட்டில், இதெல்லாம் எப்படி வருது? தமிழ் தேசியம் பேசினா வருது. ஆனா தமிழ் தேசிய நடைமுறைக்கு சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா சாத்தியமே இல்லை. தமிழ் மாநிலத்துக்கான உரிமையை அதிகமா பெற்று தருவேன்னு இவர் சொன்னா அது உண்மை. தமிழ் தேசியம் அமைக்க முடியாது அப்படின்னா இந்தியாவை நீ இருக்க முடியாது. அப்படி சொல்லி தரங்க கூட்டணிலாம் வைக்கணுன்றாங்க. 8% ஓட்டு வச்சிருக்கிறோம், கூட்டணிக்கெல்லாம் வாங்கன்னு சொல்றாங்க. எந்தெந்த கட்சியெல்லாம் அவரோட கூட்டணி சேரும்? உங்களுடைய கருத்து என்ன சார்? இடையில கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், கட்சி பேர் சொல்ல விரும்பல. உங்களுக்கு 30 சீட்டு ஒரு 100 கோடி நான் கொடுக்குறேன்னு பேசினாங்களாம். இவர் உடனே எனக்கு 30 சீட்டு வேணாம், 100 கோடி மட்டும் போதும்னாராம். ஏன் இதை சொல்றேன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் காசு மட்டும்தான். சரிங்களா? இவரோட கூட்டணி நான் சொன்னேன் ஒரு 5 முனை போட்டி 6 முனை போட்டின்னு வந்துச்சுன்னா இந்த 1 கோடி வாக்கு வங்கி உள்ள இந்த தெலுங்கர்களுடைய வாக்கு வங்கி, அவர்களால் தெலுங்கர் என்று அழைக்கக்கூடிய நம்மளை போன்றவர்களுடைய வாக்கு வங்கி அந்த கட்சிக்கு போகாதுல்ல. ஆரம்பிக்கிறப்ப 30% மைனஸ்ல இருந்து யாராவது கட்சி ஆரம்பிப்பாங்களா? இப்ப விஜய் அவர்களுக்கும் நான் எச்சரிக்கை கொடுத்தேன், நாம் தமிழரோடு யாரு கூட்டணி சேர்ந்தாலும் இந்த பெரும்பான்மை இந்த 30% வாக்கு வங்கி உள்ள இந்த சமுதாயத்தினுடைய எதிர்ப்பை சம்பாரிச்சு நீங்க ஆரம்பிக்கிறப்ப 30% மைனஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறமே ஆகும். யாருமே கூட்டணி வச்சுக்காதீங்கன்றது நம்ம சொன்னோம். இப்ப 4 முனை போட்டி 5 முனை போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். ஒரு உதாரணத்துக்கு 30% வாக்கு உள்ளவனே வெற்றியாளர். வெற்றியை தீர்மானிக்கிற சக்தி கிடையாது. நம்மளே வெற்றியாளராக மாறிடலாம் எப்போ 4-5 முனை போட்டி வந்தால். அப்ப இவர் கூட கூட்டணி யார் போக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை, ஏன்னா இவர் என்ன சொல்றாரு, மானுடத்துக்கே எதிரான கட்சி பிஜேபின்றாரு. ஆனா ரஜினியை போய் பாக்குறாரு, பாரதியாருக்கு விழா எடுக்கிறாரு, நான் வந்தா இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லி ஒரு மறைமுக கனெக்ஷன் இருக்கோ. ஏன்னா எடப்பாடி அவர்கள் கூட சமீபத்தில் யாரை வேணா திட்டுங்க, சீமான திட்டாதீங்க. அப்ப அரித்தமெட்டிக்ஸ் பிரகாரம் 2-2-4 அந்த கணக்கு பிரகாரம் யாராவது ஒரு 8% வாக்கு வங்கி உண்மை கிடையாது, போலியானது சார். எப்படின்னா நீங்க போராட்டங்கள்லாம் சமூக சீர்திருத்த கருத்துக்கள் பேசி நீ என்னப்பா பைத்தியம், நீ என்ன வேணா பேசலாம் அப்படின்னு நகைச்சுவா இளைஞர்களை வழி நடத்தி ஒரு ஓட்டு வங்கியை கவர்ந்துட்டார். நான் இப்ப சொல்றேன், நம்மளுடைய எதிர்ப்பு இப்ப பலமா இருக்கிற ஒரு 70 லட்சம் பேரு டெய்லி இவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணா அந்த கட்சி என்ன சார் ஆகும்? இல்லாம போயிடும். அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாச்சு. இப்ப 2+2 சைவர். இவர் கூட யாரு கூட்டணி சேர்ந்தாலும் சைவர். சோ கூட்டணி சேரவே மாட்டாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. சேர்ந்தால் அவங்களுடைய வீழ்ச்சி அந்த நிமிடத்தில் இருந்து 2+2 4 கிடையாது, 2+2 சைவர் மைனஸ்ல தான் போகும். அவங்களுக்கும் வாக்கு விழுங்காது, அவங்க கட்சியும் இழுத்து பூட்டிட்டு போகக்கூடிய நிலைமையை நாம உருவாக்குவோம், உருவாக்கி காட்டுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் கட்சியில கூட தெலுங்கு வேட்பாளராக நிறுத்தினாங்க தொகுதியில். அந்த கட்சியிலையும் தெலுங்கு சார்ந்த இளைஞர்கள் அந்த கட்சியில் பயணிக்கிறாங்க. அப்போ உங்களுடைய கருத்துக்கு அதுக்கு நிறைய முரண்படுற மாதிரி இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமா ஆரம்பிக்கப்பட்ட பொழுது என்னுடைய சித்தப்பாவுடைய பையன் சென்னையில் இருக்கிறாரு. வீட்டுக்குள்ள நுழையிறப்ப என்னப்பா யாருக்குப்பா ஓட்டு போட்டார்? நான் சீமானுக்கு தானே போட்டேன். இங்க வாயா உட்காரு. சீமானுடைய ஐடியாலஜி, அவங்களுடைய பிரின்சிபல் என்ன? அதாவது எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. அந்த அயலான்னு அவர் சொல்றது யாரப்பா தம்பின்னு கேட்டேன் நான். கட்சியில ஆள் இருக்கிறாங்க, நீங்க சொல்றது உண்மைதான், அது இன்னைக்கு இல்லைன்றதை நான் சொல்ல வரேன். அயலான்னா யாருன்னு? அயலான தெரியல. இங்க எங்கனாலும் நீங்க வாழலாம், ஆனா இங்க நீங்க ஆளக்கூடாது அப்படின்னு சொன்னது சீமா. யாரப்பா ஆளக்கூடாதுன்னு சொல்றாரு, நீ சொல்லுப்பா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா சமீபத்துல உறுப்பினர் சேர்க்கை நிறைய நம் கிராமங்கள்ல போய் கொடையை பிடிச்சி ஒரு டேபிள போட்டு உறுப்பினர் சேர்க்கையும் சேர்த்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு என்ன புரியலன்னா, அவங்க கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? ஏன்னா முஞ்சி பேச்சாளரே நிறைய பேர் இருந்திருக்காங்க. இவர் மேடைக்கு மேலே என்ன தெரியுமா சார் சொல்றாரு, எவன் ஒருவன் உன் தாய்மொழியை உன்னை விட சிறப்பாக பேச கற்றுக்கொண்டானோ ஆனால் அவன் உன்னை அடிமைப்படுத்தி ஆள துடிக்கின்றான் என்று அர்த்தம். நீ யார சொல்ற?
தெலுங்கர்களை சொல்ற. தெலுங்கர்கள் நம்மளை காட்டிலும் சிறப்பா தமிழ் பேசுறவர்களா உருவெடுத்து இந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ற. இப்போ இந்த கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு 234 தொகுதியில ஒரு இவர்களால் தெலுங்கர் என்று அழைக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு எம்எல்ஏ கொடுத்திருக்காரா சீட்டு? ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல, ஒரு எம்பி சீட்டு கொடுக்கல. இப்ப 40 நின்றாங்கல்ல, 20 பெண்கள், பாண்டிச்சேரியும் சேர்த்து 40, எதுலையுமே கொடுக்கல. இப்ப இந்த விஷயத்தை நம்ம வெளியே சொல்லி அவருடைய ஒட்டுமொத்த அரசியலும் யாருக்கு எதிரானதுன்னா, அப்பாவியா இருக்கிற இடம் தெரியாம வாழ்ந்து இந்த தேசத்துக்காக உழைச்சு தமிழை பெரிதும் நேசிச்சு நம்ம நெஞ்ச பொலந்தா காட்ட முடியும் தமிழை நாங்க நேசிக்கிறோன்னு. ஒருவேளை நீ என்னைய தெலுங்கன்னு சொன்னா சரிடா, நான் தெலுங்கன்னே வச்சுக்க. என் பாட்டி மொழி தமிழ், என் தாய்மொழி தெலுங்கு, அதுல இருந்து உருவானது. உனக்காக மட்டும் சொல்றேன். யாரு நான் தமிழன்னு சொல்றேன்? நான் 15 வருஷம் நான் இங்க இருந்துட்டேன். என் வீட்டுல காயத்ரி, கார்த்திகேயன், முருகேசன், பாண்டியன்னு சொல்லி பேர் வச்சு எங்க தாத்தா காலத்துல இருந்து பழனிக்கு பாத யாத்திரை போய் முதல்ல ஸ்கூல்ல விஜயதசமி அன்னைக்கு சேர்க்கிறப்ப நாக்குல ஆனா தமிழ்ல போட்டு தமிழ சுவாசிச்சு தெலுங்குல ஆனா எப்படி போறதுன்னு உங்களுக்கு எனக்கு தெரியுமா சார்? எங்க திரும்ப ஆந்திராக்கா போறோம்? தமிழனை நேசித்து தமிழனா வாழ்ந்துட்டு இருக்க நம்மள நீ விலகி போ, பிரிச்சு போ, சேராத அப்படின்னு சொல்றப்ப நமக்கு என்ன செய்யுது? இந்த கருத்தை வந்து நான் எடுத்து சொல்றப்ப அது கட்சியில உள்ள இருக்கிறவங்களே நாளடைவில் தெரிஞ்சுக்கிறாங்க. என்னடா இவ்வளவு பொருட்செலவு பண்றோம், இவ்வளவு உழைக்கிறோம், ஆனா எந்த இடத்துலயுமே சீட்டு ஒரு சேர்மனுக்கு கூட ஒரு நகராட்சியிலேயோ இல்ல ஒரு பேரூராட்சியிலேயோ இல்ல எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாருன்றது தெரிஞ்சு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. இன்றைய சூழ்நிலையில் அங்கே பயணிப்பவர் கூட மனசாட்சிக்கு உட்பட்டு அவங்க இல்ல. அவங்களும் முழுசா வெளிவரணும். வெளிவந்து இந்த கட்சிக்கு எதிராக நம்மளுடைய போரை, ஏன்னா அவர் வந்து என்னன்னா இந்த சமுதாயத்துக்கு போர் குணம் இருக்கா, சாஃப்ட் கார்னர்னு ஆங்கிலத்தில் சொல்வது போல இவர்களை எவ்வளவு அடித்தாலும் கேட்க மாட்டார்கள் என்பது போல எதிரியே அவர் உருவாக்கி இவங்களோட பயணிக்கலாம், இவங்களை எதிர்த்து பயணிக்கலாம். நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்களுக்கு என் அன்பான கோரிக்கை, உங்க அண்ணனை பார்த்து அவங்கள பார்த்து நீங்க கேட்க வேண்டியது, அண்ணே எங்கு பிறப்பினும் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான, அந்த அயலான் யாரனே சொல்றீங்க? அப்ப பலார்னு உன் கண்ணத்துல அரைஞ்சுக்க, உனையதான் உங்க அண்ணன் சொல்றாரு, நீ தான் அயலான்னு சொல்றாருன்றத நீ நல்லா புரிஞ்சுக்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அண்டை நாடு இந்தியான்னு பேசினவர் சார். தமிழ்நாட்டுக்கு அண்டை நாடு இந்தியான்னு பேசினவர். யாருமே ஏன் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, நாளைக்கு ஒருவேளை ஒரு உதவி தேவைப்படுமோ, நாளைக்கு ஒரு கடைசி நேரத்தில் ஒரு கூட்டணி வச்சு ஒரு 10 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட மாட்டோமோ, எல்லாரும் சுயநலமா யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நாம் தமிழர் கட்சியில் நிச்சயமாக இந்த மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது, இருப்பவர்களும் வெளியே வரணும். அதுதான் வந்து நியாயம். இல்லை அவர் சொல்றது கரெக்டு தானே. கேரளாக்காரங்க பார்த்தீங்கன்னா மலையாளி தான் சொல்றாங்க, நம்ம கர்நாடகா அவங்க தான் சொல்றாங்க. நம்ம ஏன் திராவிடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும்? நிச்சயமா அவர் அதான் அவர் கேட்கிறாரு, ஏன் திராவிடன் நம்ம தமிழர்னு சொல்லுங்க, திராவிடன் ஏன் சொல்றீங்க? அவருடைய கேள்வி அதாத்தானே இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போனா, இங்க ஆளுங்கட்சியிலேயே 23 எம்எல்ஏக்கள், இப்போ ஒருத்தர் ஈரோடு கிழக்குல இறந்துட்டார், 24ல 23 மாற்றுமொழி பேசக்கூடிய எம்எல்ஏக்கள், ஒட்டுமொத்தமா எல்லா கட்சியும் சேர்த்துப்பட்டு ஒரு 34 எம்எல்ஏக்கள். இதெல்லாம் ஆந்திரால வர முடியுமா? இதெல்லாம் கர்நாடகாவில் வந்துட முடியுமா? தமிழர்கள் வந்துட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன், ஜனகணமன தேசிய கீதம் பாடுறப்போ ஆந்திராக்காரனோ இல்ல கர்நாடகாக்காரனோ இல்ல கேரளாக்காரங்களோ அந்த திராவிட திருநாடுன்ற வார்த்தையை பாடாம ஜனகணமன பாடிட முடியுமா? இது ஒரு திராவிட நாடார். அவங்க தேசிய கீதம் பாடுறப்ப தினந்தோறும் திராவிடம்னு உச்சரிக்கிறாங்க. இது வெளியே காட்டப்படலை. ஒண்ணு. ரெண்டாவது, இதே கர்நாடகால 17 தமிழ் எம்எல்ஏக்கள் சட்டசபைக்குள்ள இருக்கிறாங்க. இத சொல்ல மாட்டார். இன்னைக்கு பாம்பேல 4வது முறையா தமிழர் வாழக்கூடிய பகுதியில் 4வது முறையா ஒரு எம்எல்ஏ மீண்டும் எம்எல்ஏ ஆயிருக்கார். இப்போ ஒரு வன்மத்தை கிளப்பக்கூடிய சீமானுக்கு இங்க மட்டும்தான் இத்தனை எம்எல்ஏ இருக்காங்க சார். இப்போ ஒரு மொழி பேசக்கூடியவங்க ஒரு இடத்துல அடர்த்தியா இருக்கானா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அங்க எம்எல்ஏ வர்றது இயற்கை சார். அப்ப என்ன சொல்றாரு, இங்க மட்டும்தான் இப்படி இருக்கிறாங்க, ஆந்திரால அப்படி கிடையாது, அங்க கிடையாது, இங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சார். அதாவது முதல்ல தெலுங்கு கண்டுபிடிக்கப்பட்டது கடப்பான்ற மாவட்டத்துல முதல்ல தெலுங்கு எழுத்து உருவானுச்சு. அந்த கடப்பான்றது தமிழ்நாட்டுல ஒரு அங்கமா இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, கோடு போட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் இது ஆந்திரா, இது தமிழ். ஏன்னா கன்னியாகுமரி உங்களுக்கு தெரியும், கேரளாவுடைய ஒரு பகுதி. அங்க உள்ளவங்கள வந்து இவர் தமிழரை ஏத்துக்கிறாரு, நம்மள ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன சொல்றேன் சார், இப்போ சென்னை மாகாணம்ன்றது ஒட்டுமொத்தமா இந்த 3-4 மொழி சேர்ந்தவங்களுக்கான தலைநகரமா இருந்துச்சு. அதனால நாம திராவிடம்ன்றது
1956க்கு முன்னாடி இருந்தே நாம திராவிடம்னு சொல்லி பழகிட்டோம். இவங்க இங்க இருந்து பிரியுறாங்க சார். சரி, இவங்க இங்க இருந்து பிரியுறாங்க. நான் தெலுங்கன், நான் கன்னடன், நான் மலையாளின்னு பிரியுறாங்க. இவங்க தான் ஒட்டுமொத்தமா அந்த திராவிட சிந்தனையுடைய தலைநகரமா சென்னை இருந்ததன் காரணமாக அதே வழித்தோன்றல் வந்துருச்சு. ஆனால் இந்த நான் திராவிடம்ன்ற பேர்ல திராவிடத்தை தினந்தோறும் சீமான் திட்டுறப்ப கூட நான் என்ன நினைக்கிறேன்னா 100க்கு 100 தெலுங்கர்களை மட்டும் குறி வச்சு திட்டுறாருன்றது எனக்கு மாற்று கருத்து இல்லை சார். ஆனா திராவிடத்தை திட்டுற மாதிரி தெலுங்கர்களை தான் திட்டுறாரு. சோ இங்க அந்த திராவிடன்ற வார்த்தை வந்து ஒரு அடையாளமாகவும் ஒரு வார்த்தை மொழியாகவும் ஒரு இதாதான் வந்திருக்கே தவிர்த்து அதனுடைய அர்த்தம் என்னன்னா இது தமிழ்நாடு, தமிழ் தேசம் அப்படின்னு தான் இருக்கு. அதனால இது வந்து அவர் சொல்ற போல இங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க அங்க கிடையாதுன்ற கூற்றே போய் இப்ப சமீபத்தில் தெலுங்கானால எத்தனை தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் எம்எல்ஏவா இருக்கிறாங்கன்னு கணக்கு எடுக்க சொல்லியிருக்கேன். இப்ப வண்டி பெரியார் கேரளால இருக்கு. வண்டி பெரியார்ல இருக்கிறவங்க தமிழ் தான். வேற மாநிலத்தில் இருக்கிறவங்க கூட அங்க அடர்த்தியா இருக்கக்கூடிய பாம்பேவா இருந்தாலும் நீங்க பார்த்திருப்பீங்க. விஜயகாந்த் அவர்கள் டெல்லிக்கு பிரச்சாரம் போனார் தெரியுமா ஒரு முறை. அங்க தமிழ்ல இருக்கக்கூடிய பகுதியில் தமிழர்கள் தான் எம்எல்ஏ வர முடியும். சோ அதை விட்டுட்டு சார் இவர் வந்து சார் அதான் பயங்கரமான பிரிவினைவாதம், வன்மம், அந்த ஆங்கிலத்தை சொல்லுவாங்கல்ல ஐசோலேட் பண்ணி காட்டுறதுன்னு சொல்லி பண்றாரு. வியாபாரம் பொழப்பு சார், வயிற்றுக்கு சார். ஆமா, நான் ஓப்பனாவே சொல்லுவேன். உங்களுடைய வேலை என்ன? மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதாவது சார் கருப்பு சிவப்பு, ஆண் பெண், பணக்காரன் ஏழை, ஜாதி, மொழி, இனம், மதம், குடி அப்படின்னு எதை வச்சு ஒரு மக்களை பிரிச்சாலும் அது பிரிவினைவாதம் தான். நீ ஜாதி பேசினா தப்புன்ற, மொழி இது மதத்தை பிரிச்சா தப்புன்னு சொல்ற, மொழியை வச்சு நீ ஒருத்தன இப்ப நீங்க நல்லவரா கெட்டவரா எல்லா சமுதாயத்திலும் நல்லவன் கெட்டவன் இருப்பான் சார். அப்ப இந்த மொழி பேசுறவங்க எல்லாருமே வந்து நீ தப்பானவன் அவர் சொல்லக்கூடிய கூற்று எப்படி சார் பொருந்தும்? அப்ப ஒருத்தர் என்ன பண்றாரு, மத அரசியல ஒருத்தர் வந்து பொசிஷன் பண்றாரு. நான் இந்த மதத்துக்கானவன் சொல்லி ஒரு வாக்கு வங்கி ஒருத்தர் எடுக்கிறார். இன்னொருத்தர் எல்லா மக்களுக்குமானவன், நான் இந்த மதச்சார்பின்மைன்றத மதத்துக்கு எதிராக இருக்கிறாங்க ஒரு இந்து. ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு வன்னியருக்கான சமூக கட்சின்றாரு. ஒருத்தர் திருமாவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி, ஒருத்தவங்க அருந்ததியனுக்கான கட்சி. இப்ப இவர் என்ன கூற்றை முன்னிறுத்துறாருன்னா தமிழ் தேசியம், தமிழர் அப்படின்றத ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கணும்னா நீங்க யாராவது சார் நம்பியார் இல்லைன்னா எம்ஜிஆர் எப்படி சார் பெரியாளா இருக்க முடியும்? நம்பியாரை உருவாக்கணும்ல. ஒரு எதிரி உங்களுக்கு வேண்டும். அந்த எதிரியை இவர் உருவாக்கி நம்மளை அவர் எதிரியா நம்பியாரா கொண்டு வந்து எம்ஜிஆர், அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எம்ஜிஆர் இது வந்து அப்படியே லிட்டரலா நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது. எதிரி இல்லாமல் நாம வளர முடியாது. எதிரி பலமானவனாகவும் இருக்கணும். எவ்வளவு வில்லன் பெரியாளா இருக்கிறானோ அவ்வளவு ஹீரோ மாஸ். அப்ப இவரு இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி போராட்டங்கள்ல ஃபுல்லும் இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க. விஜயநகர பேரரசு வந்ததுக்கு அப்புறம் தான் வரி அதிகமா போட்டாங்க. ஒட்டுமொத்த நம்மளுடைய நிலங்களை அபகரிச்சரும் விஜயநகர பேரரசு தான். இந்த பாளையக்கார வந்தேரிகள் தான், வடுக வந்தேரிகள் தான் இந்த நாட்டை வந்து சுரண்டிட்டாங்க இப்படின்னு பேசக்கூடியதன் காரணமா ஒரு குறிப்பிட்ட சாராரை ஒன்றிணைச்சு ஒரு வாக்கு வங்கியா மாற்ற முடியும்ன்றது தான் இவருடைய வேலை சார். இதுதான் செஞ்சிட்டு இருக்காரு. நம்ம நேரம் கருதி இதோட நம்ம பேட்டியை முடிச்சுக்கலாம். எங்கள் அரங்கிற்கு வந்து நிறைய கருத்துக்கள் பயந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. கட்டபொம்மன் டிவி நேயர்களுக்கும் நம்மளுடைய இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் நிறைய நம்ம சேனலுக்கு சார் போன்றவர்களுடைய இந்த வேலையை வந்து நம்ம அங்கீகரித்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும். என்னை போன்றவர்களுடைய கருத்துக்கள் மக்களுடைய கருத்து, எல்லா சமூக மக்களுடைய கருத்து, இதை வெளிக்கொண்டு பேசக்கூடிய நம்மளை போன்றவர்களுக்கு வாய்ப்பளித்த அந்த டிவியை நம்ம பெரிய அளவுக்கு கொண்டு போனோம். முதல்ல வாய்ப்பளித்தமைக்கு கட்டபொம்மன் டிவிக்கு நன்றின்றதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லலை. மிக்க நன்றி சார். நன்றி.